இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 44 அதிகாரம் 21 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். கடவுள் எங்கள் மேல் கொண்டுள்ள அன்பும் கருணையும் அவர் தன்னுடைய ஜனங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்பதை இன்று இந்த வார்த்தையினூடாக தெளிவுபடுத்துகிறார். இஸ்ரவேல் மக்களை நோக்கி, நீங்கள் எனது தாசர்கள், நான் உங்களை உண்டாக்கினேன், நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று கூறிய ஆண்டவர் எங்களோடும் அதே வார்த்தையை கொடுத்து அவருடைய ஜனமாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்று நாங்கள் எல்லோரும் இந்த உலக நாட்டங்களுக்குள்ளாக பயணித்துக் கொண்டு கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார், நீங்கள் எனது மக்கள் என்று. இன்று ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு எப்படியாக இருக்கிறது? ஆண்டவருக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது மனுஷர்களுடைய எண்ணங்கள் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் ஆண்டவரை மறந்தாலும் அவர் எங்களை ஒருபோதும் மறந்ததே கிடையாது. இன்று நாங்கள் எங்கட குடும்பம், எங்கட பிள்ளைகள், எங்கட உறவு, எங்கட தொழிலன்று இவைகளுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து ஜெபத்தினூடாக அவரோடு உரையாடுவதை இன்று எம்மில் அநேகர் மறந்து போயிருக்கிறோம். எங்களுடைய தவறுகள் இருந்தாலும் அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகினதே கிடையாது. அதனால் நாம் தினமும் நினைவில் கொள்ள வேண்டும், நான் கடவுளுடையவன், அவர் எனது படைப்பாளர், அவர் ஒருபோதும் என்னை மறக்க மாட்டார் என்று. எனவே ஆண்டவரையே எமது ஆதாயமாக கொண்டு வாழுவோம். ஆமேன்.